அன்புக்குரிய அந்த மாணவ வகையிலே செல்வங்கள் முதலாவது அனைவருக்கும் வினா, இனிதான வணக்கங்கள். பின்வரும் ஒரு இக்காணொளியிலே பற்றிய மன்னார் பிழையான வலயக்கூற்று கூற்று யாது? அலுவலகத்தால் பின்வரும் ஒரு தரம் 5 பற்றிய மாணவர்களுக்கு பிழையான கூற்று. நடத்தப்பட்ட ஆகவே மாதிரி விடையிலே பரீட்சையினுடைய 2 சரியான வினாப்பத்திரம் கூற்றுகள் இருக்கப் ஒன்றின் போகின்றன. முதல் அந்த வகையில் 14 முதலாவது விடை, வினாக்களுக்கான பிள்ளைகள் விடைகளையும் அதற்கான வரிசையாக விளக்கங்களையும் பாதையை பார்க்க இருக்கின்றோம். கடக்கின்றனர். இரண்டாவது, ஒளிச்சமிக்கை விளக்கில் பச்சை நிற விளக்கு ஒளிர்கின்றது. மூன்றாவது, பாதையில் நிறுத்துக என்ற வீதி குறியீடு காணப்படுகின்றது. இந்த உருவை அவதானிக்கின்ற போது பிள்ளைகள் வரிசையாக பாதையை கடப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பாதையிலே நிறுத்துக என்கின்ற ஒரு வீதி குறியீடும் இங்கே தென்படக்கூடிய வகையிலே ஒரு காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பிழையான கூற்று. இரண்டாவது வினா, பின்வரும் இரு உருக்களுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள் பிழையான கூற்றாக ஒளிச்சமிக்கை விளக்கில் காணக்கூடிய வேறுபாடு ஒளிர்கின்றது என்பது. இந்த இரண்டு உருக்களையும் பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை இதிலே வட்ட வடிவிலே அடையாளப்படுத்துகின்றேன், அவதானித்துக் கொள்ளுங்கள். இரண்டு உருக்களுக்கும் இடையிலான முதலாவது வேறுபாடு இதிலே காண்பித்திருக்கின்றேன். முதலாவது, அடுத்ததாக வால் பகுதியிலே காணப்படுகின்றது. அடுத்ததாக முன்கால் பகுதியிலே காணப்படுகின்றது. விடையை அவதானித்துக் கொள்ளுங்கள். இரண்டு வேறுபாடுகள், இரண்டிலும் அதிகம், இரண்டிலும் குறைவு. இரண்டுக்கு மேலே நீங்கள் வேறுபாடுகளை அவதானிக்கின்ற போதே, அதாவது இரண்டினை விட ஒன்று கூடுதலாக இங்கே அவதானித்து விட்டால் அத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதற்கு பின்னராக இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாங்கள் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேடி பார்த்து நேரத்தை வீண்விரியமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் விடைகளிலே இரண்டு வேறுபாடுகள், இரண்டிலும் அதிகம், இரண்டிலும் குறைவு என்ற வகையிலே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டிலும் அதிகமாக நீங்கள் ஒரு வேறுபாட்டை அவதானித்தால் இரண்டாவது விடை, அதாவது இரண்டிலும் அதிகம் என்கின்ற விடையை தெரிவு செய்துவிட வேண்டும். அதன் பின் இன்னும் வேறுபாடுகள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவது வினா, ஏதோ ஓர் எண்கோள அமைப்பில் பின்வரும் பெருக்கல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அதன்படி வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் வரவேண்டிய எண் யாது? தரப்பட்ட எண்கோள அமைப்பினை கவனியுங்கள். 4, 5 இரண்டு இலக்கங்களும் பெருக்கப்பட்டிருக்கிறது. விடையாக 29 காணப்படுகின்றது. அடுத்து 3, 6 இரண்டும் பெருக்கப்பட்டிருக்கின்றது. விடையாக 27 காணப்படுகின்றது. அடுத்து 7, 2 இந்த இரண்டு இலக்கங்களும் பெருக்கப்பட்டிருக்கின்றன. விடையாக 23 காணப்படுகின்றது. இதிலே இருக்கக்கூடிய ஒழுங்கமைப்பு எண்கோள அமைப்பினை பார்க்கின்ற போது 4, 5 பெருக்கப்பட்டு அதன் பின்னர் 4, 5 கூட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமானம் இரண்டும் சேர்க்கப்படுகின்றது. 4, 5 பெருக்கப்படுகின்ற போது 20, 4, 5 கூட்டப்பட்டால் 9, 20, 9, 29. ஆகவே இந்த ஒரு எண்கோள அமைப்பிலே இந்த எண்கோளம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதை பார்ப்போம். 3, 6 பெருக்கப்படுகின்ற போது 18, 3, 6 கூட்டப்பட்டால் 9, 18, 9, 27. ஆகவே சரியான முறையிலே அந்த எண்கோள அமைப்பு அமைகின்றது. 7, 2 பெருக்கப்பட்டால் 14, 7, 2 கூட்டப்படுகின்ற போது 9, 14, 9, 23. ஆகவே நாங்கள் வினாக்குறி இருக்கக்கூடிய இடத்திலே வர வேண்டிய எண்ணை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். 5, 1 பெருக்கப்படுகின்ற போது 5, 5, 1 கூட்டப்பட்டால் 6. ஆகவே 5, 6, 11. மூன்றாவது வினாவிற்கு மூன்றாவது விடை 11 விடையாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வுருவில் உள்ள நாட்பக்கல்களின் மொத்த எண்ணிக்கை யாது? தரப்பட்ட உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நாட்பக்கல் என்பது 4 பக்கங்களை கொண்ட தள வடிவங்களை நாங்கள் நாட்பக்கல் என்று அழைத்துக் கொள்வோம். உதாரணமாக செவ்வகம், சதுரம், சரிவகம், இணைகரம் என்றவாறு அதிகளவான தள வடிவங்கள் காணப்படுகின்றன. அனைத்துமே நாட்பக்கல்கள் தான். 4 பக்கங்கள் இருக்கின்ற போது, உதாரணமாக நாங்கள் ஆரம்ப கல்வி பாடத்தை பொறுத்தவரையிலே சதுரம் மற்றும் செவ்வகத்தை கூடுதலாக பயன்படுத்தியிருப்போம். இந்த இரண்டும் நாட்பக்கல் தான். 4 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய நாட்பக்கல் சதுரம் என்று அழைக்கப்படுகின்றது. எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கின்ற நாட்பக்கல் செவ்வகம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே தரப்பட்ட இந்த வடிவத்திலே நாட்பக்கல்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இவற்றினுடைய எண்ணிக்கையை நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ளலாம். செவ்வகங்களுடைய எண்ணிக்கையை பார்ப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற இலகுவான வழியைத்தான் இங்கே பயன்படுத்தப் போகின்றோம். எத்தனை பகுதிகளாக, நிலைக்குத்தாக எத்தனை பகுதிகளாக இவை பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முதலாக பார்த்துக் கொள்ள வேண்டும். 1, 2, 3, 4 4 பகுதிகளாக நிலைக்குத்தாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நிலைக்குத்தாக 4 பகுதிகளாக இவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம்
கிடையாக பார்க்கின்ற போது 1, 2, 3 பகுதிகளாக கிடையாக நிறை வழியாக பார்க்கின்ற போது 3 பகுதிகளாகவும், நிரல் வழியாக பார்க்கின்ற போது 4 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மேலே எண் எண்ணிக்கையினை மேலே நீங்கள் இட்டிருந்த எண்ணிக்கையினை கூட்டிக் கொள்ள வேண்டும். 1, 2, 3, 4 அவற்றினை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதேபோல நிலைக்குத்தாக இடப்பட்ட பெருமானத்தினையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இரண்டினையும் கூட்டிக் கொள்கின்ற போது 10 மற்றும் 6 எங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கே நான் படத்திலே தெளிவாக காண்பித்திருக்கின்றேன். அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 பெருமானங்களையும் தனித்தனியாக கூட்டிய பின்னர் அவற்றை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 10 மற்றும் 6 இரண்டினையும் பெருக்குகின்ற போது இந்த உருவிலே இருக்கக்கூடிய மொத்த நாட்பக்கல்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். இதிலே நாங்கள் செவ்வகங்களை பார்ப்பதற்கான அந்த இலகுவான வழியைத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றோம். இங்கே அந்த முறையை பயன்படுத்துவதில் எந்த ஒரு தடையுமே இருக்க முடியாது. ஏனெனில் நாட்பக்கல்களுடைய எண்ணிக்கை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வடிவம் எவ்வாறான ஒரு வடிவமாகவும் இருக்கலாம். ஆனால் 4 பக்கங்களை கொண்டிருந்தால் போதுமாக இருக்கும். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய உள்ளே பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுமே நாட்பக்கல்களாகவே காணப்படுகின்றது. எனவேதான் இந்த இடத்திலே இந்த வழிமுறையை பின்பற்றி இருக்கின்றேன். அடுத்து 5வது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். கீழே தரப்பட்டுள்ள இரு வேறுபட்ட கருத்துக்களை உணர்த்தும் ஒரு தனிச்சொல். 2 வேறுபட்ட கருத்துக்களை தரக்கூடிய ஒரு தனிச்சொல். பாம்பு, சத்தம். இந்த 2 வேறுபட்ட கருத்துக்களையும் தரக்கூடிய ஒரு தனிச்சொல் அரவம். 6வது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். கடிகாரத்தின் நேரம் 6 மணியாகும் போது நிமிடமுள் வடமேற்கு திசையில் அமைந்திருக்குமாயின் மணிமுள் எத்திசையை காட்டும். இதிலே மிக இலகுவாக இந்த வினாவை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 2 வழிமுறைகளிலே தெளிவுபடுத்துகின்றேன். முதலிலே எந்த ஒரு செய்முறையையும் பின்பற்றாமல் வினாவை வாசித்த உடனேயே விடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. எவ்வாறெனில் 6 மணி ஆகின்ற போது நிமிடமுள் வடமேற்கு திசையிலே இருந்தால் மணிமுள் நிமிடமுள்ளுக்கு எதிர் திசையிலே தான் இருக்கும். ஏனெனில் இலக்கம் 6, இலக்கம் 12 இந்த இலக்கங்களிலே தான் மணிமுள் நிமிடமுள் காணப்பட போகின்றது. ஆகவே நிச்சயமாக வடமேற்கு திசையிலே இந்த நிமிடமுள் காணப்படுகின்ற போது மணிமுள் அதற்கு எதிரான திசையிலே தான் இருக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் அது ஒரு பிரதான திசையை காட்டாது. நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். வடமேற்கு திசையிலே நிமிடமுள் காணப்படுகின்ற போது அதற்கு எதிராக மணிமுள் இருக்க போகின்றது. எனவே நேரெதிராக இருக்கும். நேரெதிராக இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த திசை ஒரு பிரதான திசையாக இருக்காது. தரப்பட்ட 3 விடைகளிலே தெற்கு, கிழக்கு, தென்கிழக்கு தரப்பட்டிருக்கின்றது. தெற்கும் கிழக்கும் விடையாக அமைய முடியாது. எனில் தெற்கு, கிழக்கு இரண்டும் பிரதான திசைக்குள்ளே வருகின்றது. ஆகவே தென்கிழக்கு தான் விடை. இது ஒரு வழிமுறை. விரைவாக வினாவை வாசித்த உடனேயே விடையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழி. அதே நேரம் விளங்குவதற்காக தெளிவுபடுத்துகின்றேன். அவதானித்துக் கொள்ளுங்கள். இதிலே 8 திசைகளையும் குறித்திருக்கின்றேன். ஒழுங்கு முறையிலே குறித்திருக்கின்றேன். 6 மணி ஆகின்ற போது நிமிடமுள் வடமேற்கு திசையை நோக்கி இருந்தால் இந்த கடிகாரத்தை பாருங்கள். நான் இதில் காண்பித்திருக்கக்கூடிய கடிகாரத்தை பாருங்கள். கடிகாரத்தை திருப்பி இருக்கின்றேன் திசைக்கேற்ற வகையிலே. இது ஒரு வடிவம். அதே நேரம் கடிகாரத்தை திருப்பாமல் திசையை மாற்றி இருக்கின்றேன். எவ்வாறெனில் நிமிடமுள் வடமேற்கு திசையாக இருந்தால் அதன் ஒழுங்குமுறையிலே ஏனைய திசைகளை குறித்துக் கொள்ள வேண்டும். அதே ஒழுங்குமுறையிலே குறிக்கின்ற போது மணித்தியாலமுள் தென்கிழக்கு திசை நோக்கி காணப்படுகின்றது. ஆகவே இதற்கு 3வது விடை சரியான விடையாக இருக்கும். இது ஒரு விளக்கத்திற்காக மிக விரைவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறினேன். ஏற்கனவே நான் கூறியது போல வினாவை வாசித்த உடனேயே இதற்கான விடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த 3 விடைகளும் காணப்படுகின்றது. அதனை வைத்துக்கொண்டும் சரியான விடையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 7வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஓட்டப்பந்தயம் ஒன்றில் ரவி வாசகனிலும் பார்க்க விரைவாக ஓடினான். அரவிந்தன் வாசகனை விட வேகமாக ஓடக்கூடியவன் அல்ல. எனின் இவ்வோட்டப்பந்தயத்தில் மத்தியில் வருவோன் யார்? நன்றாக வினாவை அவதானித்து அதில் இருக்கக்கூடிய நபர்களை குறித்துக் கொள்ளுங்கள். ரவி, வாசகன், அரவிந்தன். இதிலே ரவி வாசகனிலும் பார்க்க விரைவாக ஓடினான். வாசகனை விட ரவி நன்றாக ஓடுகின்றான். ஆகவே முதலாவதாக போட்டுக் கொள்கின்றேன். வாசகனை 2வதாக போட்டுக் கொள்கின்றேன். அதே நேரம் அடுத்த கூற்று அரவிந்தன் வாசகனை விட வேகமாக ஓடக்கூடியவன் அல்ல. ஆகவே நபர்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் 3வது இடத்திலே அரவிந்தன் வருவார். முதலாவதாக ரவி இருப்பார்,
இரண்டாவதாக வாசகன் இருப்பார், மூன்றாவதாக அரவிந்தன் காணப்படுவார். எவ்வாறு பார்த்தாலும் இங்கே வினா ஓட்டப்பந்தயத்தில் மத்தியில் நடுவில் வருபவர் யார் என்பதுதான் வினா. ஆகவே வாசகன் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். 8வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நீர்த்தொட்டி ஒன்று 12 லிட்டர் நீரை கொள்ளக்கூடியது. அண்ணா ஒரு தடவைக்கு 4 லிட்டர் வீதமிட்டு அத்தொட்டியில் நீரை நிரப்புகின்றார். ஒவ்வொரு தடவையும் நீரை ஊற்றியதும் அவனது தம்பி 2 லிட்டர் வீதம் அந்நீரை வெளியே எடுத்தார். தம்பி முழுமையாக 10 லிட்டர் நீரை வெளியே எடுத்தானெனின் தொட்டியில் தற்போதுள்ள நீரின் அளவு யாது? இந்த வினாவை ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிமுறைகளிலே செய்து கொள்ளலாம். இருப்பினும் நான் ஒரு வழிமுறையிலே இங்கு கூறுகின்றேன். அண்ணா ஒவ்வொரு தடவையும் நீரை இடுகின்றார். அவர் இட்ட பின்னர் தம்பி எடுத்துக் கொள்கின்றார். வெளியிலே நீரை எடுக்கின்றார். அதிலே அளவுகள் தரப்பட்டிருக்கிறது. அண்ணா 4 லிட்டர் இடுகின்றார். தம்பி 2 லிட்டர் நீரை வெளியே எடுக்கின்றார். இதிலே தம்பி முழுமையாக 10 லிட்டர் நீரை வெளியே எடுத்தான் என்று வினாவிலே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 லிட்டர் 2 லிட்டராக தம்பி 5 தடவைகள் நீரை வெளியே எடுத்திருக்கின்றார். தம்பி 5 தடவைகள் நீரை வெளியே எடுத்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக அண்ணா 5 தடவைகள் நீரை உள்ளே ஊற்றியிருக்கின்றார். ஏனெனில் வினாவிலே கூறப்பட்டிருக்கின்றது அண்ணா 4 லிட்டர் நீரை ஊற்றுகின்றார். அவர் ஒவ்வொரு தடவை ஊற்றுகின்ற போதும் தம்பி 2 லிட்டர் நீரை வெளியே எடுக்கின்றார். ஆகவே தம்பி எடுத்த நீர் 10 லிட்டராக இருந்தால் 2 லிட்டராக தம்பி 5 தடவைகள் எடுத்திருக்கின்றார். ஆகவே 4 லிட்டர் எண்ணிக்கையிலே அண்ணா 5 தடவைகள் நீரை உள்ளே ஊற்றியிருக்கின்றார். எனவே அண்ணாவால் ஊற்றப்பட்ட மொத்த நீர் 20 லிட்டர். அதே நேரம் தம்பியால் வெளியே எடுக்கப்பட்ட நீர் 10 லிட்டர். ஆகவே 20லிருந்து 10 லிட்டரை கழிக்கின்ற போது எங்களுக்கு தற்போது தொட்டியில் உள்ள நீரினுடைய அளவு கிடைக்கும். அதே நேரம் இதில் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த தொட்டியானது முழுமையாக 20 லிட்டரை கொள்ளக்கூடியது அல்ல. 12 லிட்டர் தான் கொள்ளும். நான் விரைவாக நேரடியாக இந்த வினாவை செய்வதற்காக இந்த முறையை கையாண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தடவையும் ஊற்றுகின்ற நீரையும் எடுக்கின்ற நீரையும் கணக்கு பார்ப்பதை விட நேரடியாக அண்ணா 5 தடவை நீரை ஊற்றியிருப்பார் என்கின்ற போது அவரால் மொத்தமாக ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய நீர் 20 லிட்டர். அதே நேரம் தம்பியால் மொத்தமாக எடுக்கப்பட்ட நீர் 10 லிட்டர். எனவே தற்போது தொட்டியிலே இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு 10 லிட்டர். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கண்ணன் 3 மாம்பழங்களை ரூபாய் 40க்கு வாங்கி 2 மாம்பழங்களை ரூபாய் 40க்கு விற்பனை செய்தான். அவன் நாளொன்றில் பழங்களை விற்றதனால் ரூபாய் 120 லாபம் பெற்றிருந்தால் அவன் அன்று விற்ற மாம்பழங்களுடைய எண்ணிக்கை யாது? அன்று அவன் விற்ற மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவை நாங்கள் மடங்குகள் சார்ந்த வினாவோடு இதனை ஒப்பிட்டு செய்யக்கூடியதாக இருக்கும். எவ்வாறெனில் 3 மாம்பழங்களை 40 ரூபாவுக்கு வாங்கி 2 மாம்பழங்களை 40 ரூபாய்க்கு விற்றிருக்கின்றார். அவ்வாறாக விற்ற போதுதான் அவருக்கு மொத்தமாக 120 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் எத்தனை மாம்பழங்களை விற்றிருப்பார்? இவ்வாறு வினாக்கள் வருகின்ற போது வாங்கிய மாம்பழங்களுடைய எண்ணிக்கையினையும் விற்ற மாம்பழங்களின் எண்ணிக்கையும் சமப்படுத்த முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும், சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறெனில் 3 மாம்பழங்கள் 40 ரூபாய், 2 மாம்பழங்கள் 40 ரூபாய். இதிலே பழங்களுடைய எண்ணிக்கையை சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலகுவாக சமப்படுத்தலாம். 3 மாம்பழங்கள் 40 ரூபாய் என்கின்ற போது 6 மாம்பழங்கள் 80 ரூபாய். அதே நேரம் 2 மாம்பழங்கள் 40 ரூபாய் என்று சொன்னால் 6 மாம்பழங்கள் 120 ரூபாய். இதிலே நான் 6 என்கின்ற பெருமானத்தை ஏன் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் 3 மாம்பழங்கள் 2 மாம்பழங்கள், அதாவது 3 2 இந்த இரண்டுக்கும் பொதுவான இரண்டு இலக்கங்களையும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முதலாவது எண் 6. உங்களுக்கு தெரியும், மடங்கு சார்ந்த விடயங்களிலே இது ஏற்கனவே பல தடவை கற்றிருக்கின்றோம். 3 2 இந்த 2 இலக்கங்களாலும் வகுபடக்கூடிய முதலாவது எண் 6. ஆகவே 3 2 இந்த 2 எண்ணிக்கையினையும் சமப்படுத்துவதற்காக நான் முதலாவதாக அந்த 6 என்ற பெருமானத்தை இங்கே எடுத்திருக்கின்றேன். தற்போது பாருங்கள், எண்ணிக்கை சமனாக இருக்கின்றது. 6 மாம்பழங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். 6 மாம்பழங்களையும் 120 ரூபாய்க்கு விற்றிருப்பார். இப்போது நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், 6 மாம்பழங்களில் அவர் பெற்றுக்கொண்ட லாபம். 6 மாம்பழங்களை 80 ரூபாய்க்கு வாங்கி 6 மாம்பழங்களை 120 ரூபாய்க்கு விற்கின்ற போது அவர் பெற்றுக்கொண்ட லாபம் 40 ரூபாய். 6 மாம்பழங்களிலே அவர் பெற்றுக்கொண்ட லாபம் 40 ரூபாய். இவ்வாறாக 40 40 40 என்று ஒவ்வொரு லாபங்களும் ஒவ்வொரு 6 பழங்களுக்கும் 40 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும். இவ்வாறாக 120க்குள் எத்தனை 40 இருக்கின்றது என்று பார்ப்போம். 120க்குள்
3.40 இருக்கின்றது. 3.40 இருக்கின்றது. ஆகவே ஒரு ஒரு ரூ. 40 லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடவை ரூ. 40 லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு 6 பழங்களை அவர் விற்க வேண்டும். அவ்வாறாக 3 தடவைகள் 6 மாம்பழங்களாக விற்றுத்தான் ரூ. 120 அவர் பெற்றுக்கொண்டிருப்பார். ஆகவே அவர் விற்ற மொத்த மாம்பழங்களுடைய எண்ணிக்கை 18. ஆகவே இந்த வினாவை நான் இந்த மடங்கு சார்ந்த பகுதியிலே மடங்கு சார்ந்த விடயத்தோடு ஒப்பிட்டு இதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மாடிப்படி ஒன்றில் 16வது படியில் விமல் நின்றிருந்தான். அவன் மேலும் 7 படிகள் ஏறிய பின் நடுவில் நிற்பதாக கூறினான் எனின், அந்த மாடிப்படியில் எத்தனை படிகள் உள்ளன? 16வது படியிலிருந்து அவர் 7 படிகள் ஏறுகின்றார். ஆகவே 23வது படியை சென்றடைந்திருப்பார். 23வது படிதான் நடுவிலே இருக்கக்கூடிய படியாக இருந்தால், அதற்கு முன்னர் அதாவது அதற்கு கீழே 22 படிகளும் அதற்கு மேலே 22 படிகளும் காணப்பட வேண்டும். இது நடுவிலே வரக்கூடிய எண்ணிக்கை தொடர்பாக நான் பல தடவை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஆகவே இலகுவாக மொத்த படிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். 23னை 2ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 46. அதிலிருந்து ஒன்றை கழிக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய மொத்த படிகள் கிடைக்கும். அவ்வாறு இல்லாதபடின் நீங்கள் இன்னும் இலகுவாக யோசிப்பதாக இருந்தால் 23வது படி நடுவிலே இருந்தால் அதற்கு முன்னே 22 படிகள், அதன் பின்னே 22 படிகள், 22 22 44, அதனோடு நடுவிலே இருக்கக்கூடிய படியை சேர்த்தால் 45. இவ்வாறாக பல வழிமுறைகளிலே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, நாளை மறுதினம் நண்பனின் வீட்டுக்கு செல்வேன் என ஆரு நேற்று முன்தினத்திற்கு முதல் நாள் கூறினான். இன்று செவ்வாய்க்கிழமை எனின் ஆரு எப்போது நண்பனின் வீட்டுக்கு சென்றிருப்பான்? இதிலே இன்று செவ்வாய்க்கிழமை என தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட தரவிலிருந்து நாங்கள் விடையை பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் எங்களுக்கு நாள் தேவையாக இருக்கின்றது. அவர் நண்பனின் வீட்டுக்கு சென்றிருந்த அந்த நாள் தேவை. ஆகவே இன்று செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் நேற்று திங்கட்கிழமை, நேற்று முன்தினம் ஞாயிறு, நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் சனிக்கிழமை. அவர் நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் தான் கூறியிருக்கின்றார், நாளை மறுதினம் நண்பனின் வீட்டுக்கு செல்வேன். ஆகவே நீங்கள் நேற்று முன்தினத்திற்கு முதல் நாளில் இருந்துதான் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். அதிலிருந்து நாளை என்று பார்த்தால் அடுத்த நாள், அதாவது நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் சனிக்கிழமையாக இருக்கும். சனிக்கிழமையிலிருந்து பார்க்கின்ற போது நாளை என்று பார்க்கின்ற போது ஞாயிறு, நாளை மறுதினம் என்று பார்க்கின்ற போது திங்கட்கிழமையாக இருக்கும். ஆகவே அவர் நண்பனின் வீட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த தினம் திங்கட்கிழமையாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சதுர வடிவமான இவ்வுருவுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கோடுகளிலும் படத்தில் காட்டப்பட்டவாறு மார்பிள்களை அடுக்குவதற்கு ஆகக்கூடியது இன்னும் எத்தனை மார்பிள்கள் தேவை? இன்னும் எத்தனை மார்பிள்கள்? இதிலே கிடையாக இருக்கக்கூடிய நடு புள்ளிக்கோடானது முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கின்றது. 7 மார்பிள்களை பயன்படுத்தி நிரப்பியிருக்கின்றார்கள். அதே நேரம் நடுவே இருக்கக்கூடிய மாவுளானது பொதுவான மாவுளாக இருக்கும். அனைத்து கோடுகளுக்கும் நிலைக்குத்தாக இருக்கிற புள்ளிக்கோட்டுக்கும், அதே நேரம் மூலைவிட்ட பகுதியாக இருக்கக்கூடிய புள்ளிக்கோடு, அனைத்து புள்ளிக்கோடுகளுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய மாவுள் பொதுவான மாவுளாக இருக்கும். ஆகவே ஒரு பகுதிக்கு முழுமையான பகுதியாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பகுதி, அதாவது நடுப்புள்ளிக்கோட்டிலிருந்து விளிம்பை நோக்கிய ஒரு பகுதிக்கு 3 மார்பிள்கள் தேவையாக இருக்கின்றது. அவ்வாறாக இங்கே மார்பிள்கள் அடுக்கப்படாத கோடுகளை எண்ணினீர்களாக இருந்தால் மொத்தமாக 6 கோடுகள் இருக்கின்றன. அதாவது நடுப்புள்ளியிலிருந்து விளிம்பை நோக்கியதாக 6 கோடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு புள்ளிக்கோட்டிற்கும் 3 மார்பிள்கள் என்கின்ற போது 6 புள்ளிக்கோடுகளுக்கும் 18 மார்பிள்கள் இங்கே தேவையாக இருக்கும். இன்னும் எத்தனை மார்பிள்கள் தேவை என்பதுதான் வினா. ஆகவே 18 மார்பிள்கள் தேவை. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பெட்டியொன்றில் 10 பந்துகள் உள்ளன. விமலன் 5 நிமிடங்களுக்கு ஒரு பந்து வீதம் பெட்டியிலிருந்து வெளியே எடுத்தான். அவன் சகல பந்துகளையும் வெளியே எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது கம்பங்கள் இடைவெளிகள் சார்ந்து நீங்கள் படித்துக் கொண்ட விடயம்தான் இங்கே பந்துகள் மற்றும் நிமிடங்களோடு தொடர்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. எவ்வாறெனில் 10 பந்துகள் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில் இருந்து 5 நிமிடங்களுக்கு ஒரு பந்து வீதம் எடுக்கப்படுகின்ற போது முதலாவது பந்து எடுக்கின்ற போது நேரம் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. மொத்தமாக 10 பந்துகள் எடுக்கப்படுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய இடைவெளியை பார்க்க வேண்டும். 10 பந்துகள் எடுக்கப்படுகின்ற போது 9 இடைவெளிகள் இருக்கும். ஒரு இடைவெளி 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு இடைவெளி இங்கே 5 நிமிடங்களுக்கு சமனாக இருக்கும். ஆகவே 9 இடைவெளிகளும் 5 நிமிடங்கள் கணக்கின்படி பார்க்கின்ற போது மொத்தமாக 45 நிமிடங்கள் தேவையாக இருக்கும்.
சரி விரிவாக பார்க்க வேண்டுமாக இருந்தால், முதலாவது பந்து எடுக்கப்பட்டு 5 நிமிடங்களின் பின்னர் 2வது பந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து 5 நிமிடங்களின் பின்னர் 3வது பந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து 5 நிமிடங்களின் பின்னர் 4வது பந்து எடுக்கப்படும். இவ்வாறாக முதலாவது பந்து எடுக்கப்படுகின்ற போது 5 நிமிடம் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. அதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இது இடைவெளி சார்ந்த நீங்கள் கற்றுக்கொண்ட அடிப்படையான அந்த நுண்ணறிவு வினாவிலிருந்து அந்த நுண்ணறிவு வினா வடிவத்தை தான் இங்கே வினாவிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வினா வடிவம். 14வது வினா, இவ்வுருவில் இனங்காணத்தக்க வட்டங்களின் ஆகக்கூடிய எண்ணிக்கை. ஒன்றோடொன்று பொருத்த பார்க்கக்கூடிய வட்டங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, நடுவிலே ஒரு வட்டம் இருக்கின்றது 7. மொத்தமாக இங்கே இனங்காணக்கூடிய வட்டங்களுடைய எண்ணிக்கை 7. ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே முதல் 14 வினாக்களுக்குமான விடைகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன். அவற்றை முழுமையாக அவதானித்து மீண்டும் செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே ஏனைய வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்ப்போம்.